Hello Techies. இந்தியாவில் ஸ்மார்ட் வாட்ச் லான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் போட் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. ரீசெண்ட் டைமில் போட் அவங்களோட ஏகப்பட்ட ஸ்மார்ட் வாட்சஸை தொடர்ந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு செப்டம்பர் 5 இந்தியாவில் போட் ஸ்டோம் ப்ரோ கால் அப்படிங்கிற இந்த சூப்பரான ஸ்மார்ட் வாட்சையும் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் 4500 ரூபா. பட் ஸ்பெஷல் லான்ச் பிரைஸாக இதை 3800 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க. இந்த 3800 ரூபாய்க்கு இந்த ஸ்டோம் ப்ரோ கால் ஸ்மார்ட் வாட்சில் ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் இருக்கு. வாட்சோட நேம்லேயே அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அது போக 1.78 இன்ச்சுக்கான பெரிய சைஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த ரெண்டு ஃபியூச்சருமே பெருசா வேற எந்த ஸ்மார்ட் வாட்ச்லயும் தரது இல்ல. இந்த ரெண்டு ஃபியூச்சர் தாண்டி வேற என்னவெல்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ அன்பாக்சிங் பண்ணி குயிக்கா என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி மறக்காம உங்க டெக் ஃப்ரெண்ட்லி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் போட்டோட லேட்டஸ்ட் ஸ்டோர்ம் ப்ரோ கால் ஸ்மார்ட் வாட்சோட பாக்ஸ். பாக்ஸுக்கு ஃப்ரண்ட்ல ஸ்மார்ட் வாட்சோட இமேஜ் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. கீழ ஸ்டோர்ம் ப்ரோ கால் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேல போட்டோட லோகோ பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ரைட் சைடு பாத்தீங்கன்னா போட்டோட பிராண்டிங் இருக்கு. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங், அதுக்கப்புறம் 1.78 இன்ச் AMOLED டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட மெயின் ஃபியூச்சர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படியே பாக்ஸுக்கு பேக் சைடு போனீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இங்க பாக்ஸ் கண்டென்ட் MRP எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ சீல கட் பண்ணலாம். இங்க ஸ்லைடிங் டேபிள் தான் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்லைட் பண்ணி வெளியே எடுக்கலாம். எடுத்தா கம்ப்ளீட்டா பிளாக் கலர்ல இன்னொரு பாக்ஸ் இருக்கும். அதுக்கு ஃப்ரண்ட்லயும் போட்டோட லோகோ பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அது புக் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோம்னா சென்டர்ல வாட்ச் இருக்கும். அதுக்கு ரெண்டு சைடும் இந்த ஸ்மார்ட் வாட்சை எப்படி அவங்களோட ஆப் கூட கனெக்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி வீடியோல டீடைலா பேசலாம். அதுக்கு முன்னாடி இங்க பாக்ஸ்ல நல்லா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். இங்க பாக்ஸ்ல எடுத்து ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கு. நெக்ஸ்ட் போட் லோகோ பிரிண்ட் பண்ணி இன்னொரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல ரெகுலரா அந்த போட் ஸ்டிக்கர் இருக்கு. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் நல்லா நீளமா குவாலிட்டியாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு தேங்க்யூ கார்டு, அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு 1 இயர் மேனுஃபேக்சர் வாரண்டி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி ப்ளூடூத் காலிங் எப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினீங்கன்னா இந்த கைட் படிச்சு பார்த்துங்க. அதுக்கப்புறம் எப்போ பார்க்குற மாதிரி போட் ஃபேமிலி என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கடைசியா யூசர் மேனுவல் இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்மார்ட் வாட்சுக்கு வரலாம். இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு ஸ்டார்டிங்ல போட் ஸ்டோம் கால் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்கிராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. அது ரிமூவ் பண்ணலாம். இங்க பேக் சைடு அந்த சென்சாருக்கு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரிமூவ் பண்ணலாம். இங்க டிஸ்பிளே நல்லா பெரிய சைஸ்லயே இருக்கு. அதை பத்தி வீடியோல பேசலாம். இங்க ஸ்டாப்ஸ் வாட்ச் கூட கனெக்ட் ஆகி வந்துருச்சு. பட் இது ரிமூவல் தான். நீங்க வேணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்க என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ்ல லுக் வைஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் பத்தி பார்த்தலாம். இங்க ரைட் சைடு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே மைக் இருக்கு. லெஃப்ட் சைடு ஃபுல்லா எம்டியா தான் கொடுத்திருக்காங்க. அப்படியே பேக் சைடு டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சென்டர்ல அந்த சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அந்த சென்சார் சுத்தி இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஒரு சில டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே மேக்னெட் சார்ஜிங் கான்டாக்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பில்ட் அண்ட் குவாலிட்டி பத்தி பார்த்தலாம். இங்க பில்ட் வைஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த வாட்ச் பாடி கம்ப்ளீட்டா மெட்டலால கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி வைஸ் டாப் நாட்சா இருக்குன்னே சொல்லணும். அது போய் இந்த ஸ்டாப்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சிலிகான் ஸ்டாப்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ கையில கட்டி யூஸ் பண்றப்ப ஒரு பிரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னே சொல்லணும். கையில வேர்வையெல்லாம் அதிகமா வரல. அப்படியே வந்தாலும் இது கட்டி இருக்கிறப்ப அந்த இச்சிங் ப்ராப்ளம் எதுவுமே வரவே கிடையாது. யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இங்க ரிமூவல் ஸ்டாப்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேற கலர் ஸ்டாப்ஸும் நீங்க தனியா வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இருக்கிறது பிளாக் கலர் வேரியன்ட். சோ ஸ்டாப் அதுக்கப்புறம் பாடி எல்லாமே கம்ப்ளீட்டா பிளாக் கலர்ல இருக்கு. பாடிக்கு பேக் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. இங்க இன்னமும் ஒரு சில கலர் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாப்ஸ்க்கு மேல கனெக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க பில்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டியூரபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு IP68 வாட்டர் டஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்வெப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு நீங்க ரன்னிங் போறீங்க இல்ல ஜிம்முக்குலாம் போறீங்க, ரொம்ப வேறு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் நனையுது அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்காக இந்த ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. லைட்டா மழை பெஞ்சாலும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்காக தண்ணிக்குள்ள போட்டு முக்கிய எடுத்துறாதீங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை வாங்கினதையும் சார்ஜ் பண்ணணும். சார்ஜிங் கேபிள் பாக்ஸ்லயே கொடுத்திருப்பாங்க. நீங்க உங்ககிட்ட இருக்க 5 volt 2 amp சப்போர்ட் கூடிய ஏதாச்சும் ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்சை ஒரு 30 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா போதும். இங்க 30 மினிட்ஸ்லயே 100% சார்ஜ் கம்ப்ளீட்டா ஏறிடும். இங்க ASAP சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் ஆகக்கூடிய மெத்தட் தான். இதோட பேட்டரி லைஃப் பத்தி யூஸ் பண்ணி பார்த்துட்டு வீடியோ லாஸ்ட்ல பேசலாம். இப்போ இந்த மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிளை கனெக்ட் பண்ணலாம். இங்க ஸ்டார்டிங்லயே 95% பேட்டரி இருக்கு. இங்க 100% ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்மார்ட் வாட்சை எப்படி நம்ம ஸ்மார்ட் போனோட கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தரலாம். இதுக்காக உங்க ஸ்மார்ட் போன்ல போட் கிறிஸ்ட் அப்படிங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஆப் ஸ்டோர் அதுக்கப்புறம் பிளே ஸ்டோர் ரெண்டுலயுமே இந்த ஆப் அவைலபிளா இருக்கு. நீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 7.0 இல்ல அதுக்கு மேல இருந்துச்சுன்னா இந்த ஆப் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஐபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா iOS 13 இல்ல அதுக்கு மேல இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்ல இந்த ஆப் காம்பேட்டிபிலிட்டியா இருக்கும். அந்த ஆப்ல உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீடைல்ஸ், ஹைட், வெயிட் எல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அந்த அப்ளிகேஷனை உங்க ஸ்மார்ட் வாட்சோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க ஸ்மார்ட் போன்ல ப்ளூடூத் அதுக்கப்புறம் GPS ரெண்டுமே ஆன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அதுல வாட்ச் மாடல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது லாஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்டோம் ப்ரோ கால் அப்படிங்கிற மாடல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் அதில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்கள் வாட்ச் மாடல் காட்டும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே கனெக்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேரிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. டைமும் இதுக்கு முன்னாடி 3:39 இருந்துச்சு, இப்போ சேஞ்ச் ஆகி 5:39 சொல்லிட்டு மாறிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் மூலமா ஸ்டெப் கோல்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் மூலமே டேரக்டா நீங்க இன்னைக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, எவ்வளவு கலோரி பர்ன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஹார்ட் ரேட், SpO2 லெவல், ஸ்லீப் ஸ்கோர், எனர்ஜி மீட்டர் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஆல்சோ உங்களோட ஆக்டிவிட்டி, இந்த வாட்ச்ல 700+ ஆக்டிவிட்டி மோட்ஸ் இருக்கு. நான் வீடியோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி எல்லாமே பார்த்துக்க முடியும். தனியாக இந்த ஆக்டிவிட்டிக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பட்டீஸ், இதுல இதே மாதிரி போட்டோட ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களால மெசேஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா ஸ்டோம் கால் ஃபீச்சர்ஸ்ல வாட்ச் ஃபேஸ் உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது போக அலாரம் செட் பண்ணிக்க முடியும். நச்சஸ், வெதர்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நோட்டிஃபிகேஷன்ஸ் இதுல உங்களால பார்த்துக்க முடியும். ப்ளூடூத் காலிங் இதுல போய் உங்களால எனேபிள் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி எனேபிள் தான் இருக்கு. இப்போ ஏதாச்சும் கால் வந்துச்சா நம்ம வாட்ச் மூலமா அட்டெண்ட் பண்ண முடியும். அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா வீடியோல பேசலாம். அது போக கூகுள் ஃபிட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த போட்டோட கிறிஸ்ட் ஆப் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஆல்சோ ஃபியூச்சர்ஸ் லோடட் ஆப்பாவும் இருக்கு. பில்டுக்கு அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் அவங்க யூஸ் பண்ணிருக்க டிஸ்பிளே தான். ஃப்ரண்ட்ல 1.78 இன்ச் 2.5D கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த எட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்வான மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஃபுல்லா டிஸ்பிளே இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாவே இருக்கு. அதனால 70% தான் ஸ்கிரீன் டு பார் ரேஷியோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதனால இந்த செக்மெண்ட்ல இருக்கிறதுலே ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆல்சோ இங்க AMOLED பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவுமே நல்ல விஷயம் தான். ஸோ இந்த டிஸ்பிளே நீங்க என்ன பாத்தீங்கன்னாலும் கலர்ஸ் எல்லாம் நல்லா விவிட்டா ரிச்சா இருக்கு. அது குறிப்பா அந்த பிளாக் கலரோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த டிஸ்பிளேக்கு HD ரெசல்யூஷன் இருக்கு. 368x448 பிக்சல் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆல்சோ பிக்சல் டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா 325 ppi கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிஸ்பிளேல பாக்குற எந்த ஒரு விஷயமும் எவ்வளவு சின்ன லெட்டரா இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப கிளியரா அக்யூரேட்டா இருக்கு. இங்க வியூவிங் ஆங்கிளும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆல்சோ 60 Hz ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ யூஸ் பண்றதுக்கு அந்த ஸ்மூத்னஸும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் பிரைட்னஸ்மே இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு ரொம்ப அதிகமா தான் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இன்டோர்ல வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே விசிபிலிட்டி ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. ஓவராலா இந்த செக்மெண்ட்ல ரொம்ப நல்ல டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பட்டனோட ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்சோட UI பத்தி பார்த்தறலாம். உங்க ஸ்மார்ட் வாட்ச் நார்மலா பவர் ஆஃப் இருக்கு அப்படின்னா இந்த சைட் பட்டனை 3 செகண்ட் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா பவர் ஆன் பண்ணிக்க முடியும். இல்ல நார்மலா ஸ்கிரீன் ஆஃப் இருக்கு அப்படின்னா இந்த சைட் பட்டனை சிங்கிள் பிரஸ் பண்ணீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் ஓபன் ஆகும். எகைன் இந்த சைட் பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாட்சோட மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் 3 கால் தான் கொடுத்திருக்காங்க. அதுல டயலர் கொடுத்திருக்காங்க. இங்க டயலருக்கு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் ஃபுல்லா இருக்கு. அது போக ஸ்டார், ஆக்ஸ், பிளஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர் சைஸ் எல்லாமே நல்லா பெரிய சைஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ கிளிக் பண்ணா என்ன நம்பர் விடுது அப்படிங்கிறது இங்க தெளிவா உங்களுக்கு தெரியுது, நல்லாவே பார்த்துக்க முடியும். சோ இந்த டயலர் மூலமாவே நீங்க கால் பண்ணிக்க முடியும். அது போக போன் புக் கொடுத்திருக்காங்க. இங்க அப் டு 10 கான்டாக்ட்ஸ் வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கால் ஹிஸ்டரியும் இந்த வாட்ச் மூலமா உங்களால பார்த்துக்க முடியும். எனவே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0ல ரன் ஆகுது. இப்போ போன் புக்ல அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு சில கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமாவே அதுல ஒரு நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்கள் ரீசார்ஜ் காலாவதியாகிவிட்டது. சேவையை தொடர தயவு செய்து உடனடியாக ரீசார்ஜ் செய்யவும். ரொம்ப அசிங்கமா போச்சு குமார், இங்க ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. எனவே இது என்னோட செகண்டரி ஃபோன் தான். பட் இந்த ஸ்பீக்கர்ல இருந்து அந்த ஆடியோ அவுட்புட் ரொம்ப லவுடா தான் இருந்துச்சு. ஒருவேளை இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி நீங்க ஃபோன் பேசுனீங்க அப்படின்னா ஆப்போசிட் பேசுறது உங்களுக்கு நல்லாவே கேட்கும். இன்பில்டா மைக் கொடுத்துருக்காங்க, நீங்க பேசுறதும் நல்லாவே கேட்கும். நான் என்னோட பிரைமரி ஃபோனோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் கனெக்ட் பண்ணி கால் பண்ணி பார்த்தேன். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. காலிங் ஃபீச்சர் எல்லாமே நல்லா தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இங்க கால் பேசுற கொடுத்துருக்க UI ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆல்சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்க கட்டிங்க அப்படின்னா யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா டைரக்டா அந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமாவே அட்டெண்ட் பண்ணி உங்களால பேசிக்க முடியும். இங்க ஸ்டார்டிங்ல நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் கால் குவாலிட்டி ஓகே, நல்லா இருக்கு. நான் நல்லா டீப்பா செக் பண்ணி பார்த்துட்டு இன்டோர் கால் குவாலிட்டி எப்படி இருக்கு, அவுட்டோர் கால் குவாலிட்டி எப்படி இருக்கு, இதெல்லாத்தையும் ரிவ்யூ வீடியோல டீடைலா பேசுறேன். அது போக ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இங்க நார்மலா வாக்கிங், ட்ரெட்மில், ரன்னிங், பேட்மிண்டன், ஃபுட்பால், பாஸ்கெட் பால், டென்னிஸ், யோகா, டான்சிங், இண்டோர் சைக்கிளிங், கிரிக்கெட், பாக்ஸிங், கராத்தே, டேபிள் டென்னிஸ், பைலட், ஸ்கிப்பிங், ஹைக்கிங், ஹாக்கி, கபாடி, பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 20+ ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல டிஃபால்ட்டா இருக்க 20 ஆக்டிவிட்டிஸ் தாண்டி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன்ல போனீங்கன்னா 700+ ஆக்டிவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இருக்கிறதுலேயே அதிகமான ஆக்டிவ் மோட்ஸ் இருக்கிறது இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல தான். அதை எனேபிள் பண்ணீங்கன்னா பைசைக்கிளிங், டான்சிங், ஹோம் ஆக்டிவிட்டிஸ், ஹோம் ரிப்பேர்ஸ் சொல்லிட்டு நீங்க பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸுமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டான்சிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அதில் இருக்க டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கல்ச்சுரல் டான்சிங் அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாட்ச்ல ஆல்ரெடி இருக்க ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியை ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரன்னிங் ஆக்டிவிட்டியை நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ல ஆக்டிவிட்டிஸ்ல வந்தீங்கன்னா அந்த கல்ச்சுரல் டான்சிங் வந்துடும். நம்ம டான்ஸ் ஆடுறப்ப எவ்வளவு நேரம் ஆடிட்டு இருக்கோம், எவ்வளவு கலோரிஸ் பர்ன் ஆயிருக்கு, நம்மளோட ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஆக்டிவிட்டியில நம்மளால மானிட்டர் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன்ல போனீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்போர்ட்ஸ்ல போனீங்கனாலே ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக ஆக்டிவிட்டி ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக ஹார்ட் ரேட், SpO2, ஸ்லீப் இதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிரீத் எக்சர்சைஸ் பண்றதுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்க முடியும். ஸ்டாப் வாட்ச், டைமர், அலாரம் செட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிளாஷ் லைட்
இருக்கு. ஃபிளாஷ் லைட்னா ஒண்ணுமே இல்ல, இந்த டிஸ்பிளேயோட ஃபுல் பிரைட்னஸ்ல காட்டும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கேமரா கண்ட்ரோல், மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெதர் ரிப்போர்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமாவே உங்களால பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபைன் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செலக்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்மார்ட் போனோட நார்மல் ரிங்டோன் அடிக்கும். இப்போ இந்த ஸ்மார்ட் போன்ல தான் இந்த வாட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது செலக்ட் பண்ணுவோம். ஒருவேளை இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ உங்க போனை எங்கேயாச்சும் மறந்து வச்சிட்டீங்க, அதை தேடணும் அப்படின்னா இந்த ஃபைன் மை ஃபோன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரிங்டோன் அடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஸ்மார்ட் போன் கண்டுபிடிச்சிக்க முடியும். இதே உங்க கையில போன் இருக்கு பட் வாட்ச் எங்க வச்சேன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ச்ல வைப்ரேட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த ஸ்மார்ட் போன் அப்ளிகேஷன்ல பண்ணீங்கன்னா ஃபைன் மை வாட்ச் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 15 செகண்டுக்கு தொடர்ந்து உங்க ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப ஹெவியா வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் ஆகிற சவுண்ட் லைட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இருக்கிற ரூமுக்குள்ளே ஒரு 5 மீட்டர் ரேடியேஷன்ஸில் எங்கேயாச்சும் உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சு அப்படின்னா அந்த வைப்ரேஷனை வச்சு ஈஸியாக உங்கள் ஸ்மார்ட் வாட்சை கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் போனீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே டிஃபால்ட்டாக இந்த வாட்ச்லேயே 4 ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த வாட்ச் ஃபேஸ் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை செட் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு 4 வாட்ச் ஃபேஸ் எல்லாம் பத்தாது அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. அது செட்டிங்கில் போனீங்கன்னா ஸ்டோம் கால் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதில் வாட்ச் ஃபேஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த டிஃபால்ட்டாக இருக்க 4 வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா க்ளவுடில் போனீங்கன்னா 100+ வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வாட்ச் ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அப்ளை கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக வாட்சில் பார்த்தீங்கன்னா அதுவே டவுன்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி அந்த வாட்ச் ஃபேஸ் அப்ளை ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸை இங்கே செட் பண்ணியாச்சு. இங்கே இந்த வாட்ச் ஃபேஸ் தான் உங்களால் கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேக்ரவுண்டில் போனீங்கன்னா டெஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒயிட் வேணுமா இல்லை பிளாக் கலர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது போக இங்கே பேக்ரவுண்டில் உங்கள் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் வாட்சில் இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ செட் பண்ணிக்க முடியும். இப்போ ஆட் பண்ணியாச்சு, அப்ளை கொடுப்போம். வாட்ச் ஃபேஸில் நம்ம ஃபோட்டோ செட் பண்ணியாச்சு, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் இந்த ஸ்க்ரீன் ஸ்லீப்க்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே டிஃபால்ட்டாக 5 செகண்டில் இருக்கும். 5 செகண்ட் வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறப்ப 5 செகண்டில் நீங்கள் ஜஸ்ட் டைம் பார்த்ததையுமே அப்படியே ஸ்க்ரீன் ஸ்லீப் ஆயிடும். இதனால பேட்டரி லைஃப் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இங்கே மேக்ஸிமம் 20 செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 20 செகண்டெல்லாம் ஸ்க்ரீன் ஸ்லீப் செட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி லைஃப் பாதிக்கப்படும் சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ஸ்க்ரீன் ஸ்லீப் டைம் வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. அது போக இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா AMOLED பேனல் இருக்கு. இந்த ஃபீச்சர் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இது எனேபிள் பண்ணுறப்பவே அங்கே ஒரு உங்களுக்கு ப்ரோன் மெசேஜ் மாதிரி வரும். அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் ஃபீச்சர் எனேபிள் பண்ணீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி லைஃப் கொஞ்சம் குறையும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக 7 days பேட்டரி லைஃப் வருது அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் ஃபீச்சர் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 days தான் பேட்டரி லைஃப் வரும். இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல அனலாக் டயல், டிஜிட்டல் டயல் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அனலாக் செட் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக நம்ம பழைய வாட்ச் யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி கடிகார முழு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எகைன் நீங்கள் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் வந்து டிஜிட்டல் டயல் செட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டலில் டைம் ஓடும். எனவே நீங்கள் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி லைஃப் லைட்டாக அடி வாங்க தான் செய்யும். இந்த ஸ்மார்ட் வாட்சில் ரைஸ் டு வேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரைஸ் டு வேக் ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் இங்கே செட்டிங்ஸ்லேயே வைப்ரேஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா நார்மலாக இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஏதாச்சும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வர வைப்ரேஷன் சாஃப்டாக இருக்கணுமா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ராங் வைப்ரேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே டு நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல் டே டு நாட் டிஸ்டர்பாக இருக்கணுமா இல்லை அதை ஷெட்யூல் பண்ணிக்கணுமா அதுக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சில் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டு நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லேயே சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் நார்மலாக சைட் பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணுற பதிலாக லாங் ப்ரெஸ் பண்ணீங்கனாலும் இந்த சிஸ்டம் ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது மூலமாக பவர் ஆஃப்ல ரீஸ்டார்ட் உங்களால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நார்மலாக இந்த சைட் பட்டன் அமைத்தி இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்லேயே வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் மூலமாகவே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க சிரி இல்லை கூகுள் அசிஸ்டன்ட்டை உங்களால் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா vs பாகிஸ்தான். India will be playing Pakistan today at 7:30 p.m. டைரெக்டாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமாகவே நமக்கு தேவையான கொஸ்டின்ஸ் கேட்டு இதில் இருக்க ஸ்பீக்கர் மூலமாகவே நமக்கு தேவையான ஆன்சர்ஸையும் வாங்கிக்க முடியும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அசிஸ்டன்ட் சப்போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்க முடியும். இதில் என்னவெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் அப்படிங்கிறத போட் கிறிஸ்ட் ஆப் மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதில் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதில் என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால் படித்து பார்த்துக்க முடியும். பட் அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷனாக இல்லை. அது போக இண்டிவிஜுவல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஒட்டுக்க எல்லா நோட்டிஃபிகேஷன் வேணால் நீங்கள் இங்கே டெலிட் பண்ணிக்கலாம். இங்கே தொடர்ந்து ரைட் சைட் பண்ணிங்கன்னா வெதர், மியூசிக், ஸ்லீப், SPO2, ஹார்ட் ரேட், இந்த கவுன்சில் உங்களால பார்த்துக்க முடியும். எகைன் வாட்ச் ஃபேஸ்க்கே திரும்ப வந்துடும். ரைட் இருந்து லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா எகைன் ஸ்டெப்ஸ், ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டேஷன்ல வர மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோ 650 ஸ்டெப்ஸ் அந்த கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அது போக எவ்வளோ கலோரி பர்ன் பண்ணியிருக்கோ, எவ்வளோ மைல் நடந்திருக்கும் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அது போக இந்த வாரம் ஃபுல்லாக மொத்தமாக எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது இதில் உங்களால் பார்த்துக்க முடியும். இங்கே ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக கையில் கட்டி மெஷர் கொடுத்தா தான் மெஷர் கொடுக்கும். சும்மா நீங்கள் தன்னப்பால கையில் வச்சுட்டு மெஷர் கொடுத்தீங்கன்னா வியர் த வாட்ச் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராம்ப்ட் மெசேஜ்
மெசேஜ் மாதிரி காட்டுவாங்க. ஸோ இங்கே ஓரளவுக்கு நான் செக் பண்ண வரைக்கும் அக்யூட்டாகவே இருந்துச்சு. ஆல்சோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஹச்ஆர் 24/7 இருக்கு. ஆல்சோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆட்டோ ஹச்ஆர் ட்ராக்கரே இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இருக்கா அதுவே ஹார்ட் ரேட்டை ட்ராக் பண்ணுற மாதிரி. இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அந்த ஆப்போட செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஸ்டோம் கால் ஃபீச்சர்ஸில் ஆட்டோ ஹச்ஆர் ட்ராக்னு கொடுத்துருப்பாங்க. இது எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா த்ரூ அவுட் த டே ஒவ்வொரு 30 மினிட்ஸ்க்கு இருக்கா ஒவ்வொரு 60 மினிட்ஸ்க்கு இருக்கா இங்கே நமக்கு ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் SpO2 லெவல் மெஷர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நான் செக் பண்ண வரைக்கும் அக்யூட்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஸ்லீப் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா 6 hours 27 minutes நம்ம தூங்கி இருக்கும். அதில் டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம், லைட் ஸ்லீப் எவ்வளோ நேரம், அதுக்கப்புறம் எப்போ எழுந்திரிச்சோ இதெல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் 7 days ஸ்லீப் டேட்டா இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நைட் தூங்குறப்ப இந்த வாட்சை உங்கள் கையில் கட்டிகிட்டே தூங்கணும். அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஸ்கோர் 93 கொடுத்துருக்காங்க. அது போக எனர்ஜி மீட்டரில் 89 கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஹார்ட் ரேட், SpO2 லெவல் எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கு எல்லாமே நாலு வீடியோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி பார்த்துக்க முடியும். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா டேட்டாவுமே அந்த ஆப்பில் நீட்டாக டேட் வைஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் நாளைக்கு வேணாலும் அதெல்லாம் போய் செக் பண்ணிக்க முடியும். அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னாலே டிஸ்க்ளைமர்னு போட்டு நாட் இன்டென்டட் ஃபார் மெடிக்கல் ஆர் டயக்னோஸ்டிக்ஸ் பர்பஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் நம்ம செக் பண்ணது எல்லாமே ஒரு 90 to 95% தான் அக்யூரஸியாக இருக்கும். 100% பர்ஃபெக்ட் அக்யூரஸியாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, எந்த ஒரு ஸ்மார்ட் வாட்சில் இருக்காது. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸை மட்டும் எடுத்துங்க. அக்யூரேட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா மெடிக்கல் லேபில் தான் நீங்கள் போய் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல் தான், மியூசிக் ஆப்ஷன் கிடையாது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்க ஸ்பீக்கர் எல்லாம் உங்களால் சாங்ஸ் கேட்டுக்க முடியாது. பட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் சாங்ஸ் ஓடுறப்ப நெக்ஸ்ட் ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது அது எல்லாமே உங்களால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் வெதர் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்ஸ் நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் போய் அதை எனேபிள் பண்ணி வைக்கணும். எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்க முடியும். அது போக ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீட் எல்லாமே பார்த்துக்க முடியும். லாஸ்ட் 1 week வெதர் ரிப்போர்ட் இது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டாப்ல இருந்து ஸ்வைப் டவுன் பண்ணீங்கன்னா பிரைட்னஸை குறைச்சிக்கிறதுக்கு அதிகப்படுத்திக்கிறதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். அதிக பிரைட்னஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி லைஃப் சீக்கிரம் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் லாஸ்ட் 2 days அந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 17% தான் பேட்டரி ட்ராப் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வச்சு பார்க்குறப்ப பேட்டரி லைஃப் பற்றி பேசணும்னா ஒரு 5 to 7 days நார்மல் யூசேஜுக்கு நல்லாவே இந்த ஸ்மார்ட் வாட்ச் தாங்கும். இல்லை நீங்கள் ஹார்ட் ரேட்லாம் தொடர்ந்து அதிகமாக மானிட்டர் பண்ணுவீங்க, ஃபிட்னஸ் ட்ராக்கிங்க்கு இந்த வாட்ச் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது போய் இங்கே அந்த டூ நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன் இருக்கு, அலாரம் செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ அந்த வைப்ரேஷன் லெவலை அதிகப்படுத்துறதுக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக டேட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கூட கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இங்கே உங்களால் செக் பண்ணிக்க முடியும். இங்கே இந்த செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம்ல இருந்து ஸ்வைப் அப் பண்ணீங்கன்னா லைவ் கிரிக்கெட் ஸ்கோர் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமே பார்த்துக்க முடியும். அதுக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் போய் அந்த அப்ளிகேஷன்ல அந்த ஃபியூச்சர் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மார்ட் வாட்சில் பர்சனலாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபீச்சர் அப்படின்னா இந்த லைவாக கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குறதா. இப்போதைக்கு எந்த ஒரு மேட்சும் இல்லை. எஸ்டர்டே நைட் அதாவது நேற்று இந்த ஸ்மார்ட் வாட்சை நான் ஓப்பன் பண்ணதையுமே இந்தியா vs பாகிஸ்தான் ஸ்கோர் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். எனவே இந்த ஸ்மார்ட் வாட்சோட யூஐ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஆல்சோ ஒரு ஃபியூச்சரோட யூஐ தான் இந்த யூஐ இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் செடென்டரி ரிமைண்டர், அதுக்கப்புறம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அலர்ட்னு சொல்லிட்டு உமன்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்க ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் தான். அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு 1 year வாரண்டி இருக்கு. இந்த ஸ்மார்ட் வாட்ச் இப்போ லான்ச் பிரைஸா 3800 சேல் பண்றாங்க. பட் இதோட நார்மல் பிரைஸ், ஆக்சுவல் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4500 தான். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ சேல் பண்ண அந்த ஸ்பெஷல் லான்ச் பிரைஸ் 3800 இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுத்திருக்க டிஸ்ப்ளே, ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர், IP வாட்டர் ரேட்டிங் எல்லாமே டாப் நாட்சா இருக்கு. அது போய் இதில் கொடுத்திருக்க அடிஷனல் ஃபீச்சர்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த லைவா கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்கற கொடுத்திருக்க ஃபீச்சர் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நிச்சயமா இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ட்ரை பண்ணலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்மார்ட் வாட்ச் தொடர்ந்து நம்ம சேனல்ல வாங்கி கவர் பண்ணலாமா அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாங்கிற முடிவில் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கான பெஸ்ட் பே லிங்க் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நம்ம லிங்க் யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.